அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளையர். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு எங்களோட கிளாஸ்ல சரியா கவனிங்க 26 பேட்ச்ல 2026 எக்ஸாம் எழுத இருக்கிற மாணவர்களுக்கான பேப்பர் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். சரியா கவனிங்க. இன்னைக்கு நாங்க பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். சரியா ரைட் பாருங்க. எங்களுக்கு தெரியும் தியரியாக சுழற்சி இயக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே போல எங்களோட ஹைட்ரோம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீக்கே ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருக்கட்டும் நான் சொல்றேன் கவனிங்க. பேப்பர் கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா முதலாவது நாங்க கிளியர் பண்ண போறது எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள நாங்க படிச்சு முடிச்சிருக்கிற சிலபஸ் இதை அடிப்படையாகும். யூனிட் 1 அதே போல யூனிட் 2ல எங்களோட வேலை வலு சக்தி வர முழுமையான எம்சி கேள்விகள், அங்க இருக்கிற பிராக்டிகல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே போல பிராக்டிகல் தியரி ரிலேட்டடான பகுதிகள், அதே போல உங்களோட எஸ்ஏ கேள்வி இப்படி நாங்க டியூட்டோரியல் பேஸா என்ன செய்ய போறோம்னா டியூட்டோரியல் மூடாக நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட பேப்பர் கிளாஸை நாங்க கொண்டு போறோம். அதுல பாருங்க உங்களோட முதலாவது பேப்பர் கிளாஸுக்கான பேப்பர் கிளாஸ் டியூட்டோரியல் நம்பர் 1 26 பேஜ்ல முதலாவது டியூட்டோரியல் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் ஆகி நாங்க அது சம்பந்தமான கிளாஸ் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல பாருங்க ஜிஹெச் பிசிக்ஸ் பாயிண்ட்ஸ் நோடு எம்சியூ பகுதிகள் ஸ்டார்ட் ஆகுது. பூர்வ கேள்விகள் எல்லாம் தான் முழுமையாக அந்த தியரியை கதைக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை உள்ளடக்கின மாதிரி தான் அந்த கேள்விகள் இருப்பாங்க. ரீசனும் அமைவாங்க. மேக்சிமம் ஒவ்வொரு கேள்வியும் அதன் தியரியின் ஊடாக நாங்க கதைக்க போறோம். சரியா அப்ப இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நாங்க மிச்ச விஷயங்களை பார்ப்போம். சரி நான் நேரடியாக எங்க வகுப்புக்குள்ள வரும். நேரடியாக கிளாஸுக்குள்ள வரும். சரி கவனிங்கடா. உங்களுக்கு ஏற்கனவே இந்த டியூட்டர்ல அப்டேட் ஆகிட்டு நீங்க அதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்ப நான் பாரன் முதலாவது கேள்வி டியூட்ல இருக்கிற முதலாவது கேள்வி பாருங்க. சீரான ஆர்முடுகள் ஏயுடன் அசையும் துணிக்கை ஒன்று டி நேரத்தில் சென்ற தூரம் ஏடி வர்க்கத்தின் கீழ் 2 லாம்டா எனும் தொடர்பால் கொடுக்கப்படுகிறது. சரி பாருங்கடா. சொல்றாங்க ஒரு துணிக்கை. இப்ப நான் ஒரு வாகனம் எடுங்க. ஒரு வாகனம் இந்த வாகனம் சொல்ல பாருங்க. சீரான ஆர்முடுகளுடன் ஏ சரி ஆர்முடு இதுக்கு முன்னாலே தெரியாது. அதெல்லாம் தெரியாது. T7 இந்த காரை நாங்க பார்த்தோம். அப்ப இந்த கார் 6 முடுகுது. இது என்ன வேகத்துல வந்தாரோ, ஓயில இருந்து வந்தாரா, அல்லது இதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருந்தாராங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவை. சரியா நம்ம T7 எங்க ஆரம்பிக்க போறீங்க என்ன நடக்குது நான் சொல்றாங்க. T7 இந்த கார் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி நான் எக்ஸ் எடுத்தால் இந்த எக்ஸுக்கான தொடர்பு சென்ற தூரம் இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் எக்ஸ் எனும் தொடர்பால் கொடுக்கப்படுமாம். எக்ஸ் சமன் ஏடி வர்க்கத்தின் கீழ் 2 லாம்டா எனும் தொடர்பால் கொடுக்கப்படும். இங்கு அந்த இடத்துல கேள்வியிலடா அந்த ஏண்டு தந்திரிக்குது. ஏயின் பரிமாணம் என்ன? அது லாம்டாவின் மாதிரி. லாம்டாவின் பரிமாணம் என்ன? லாம்டாட பரிமாணம் என்ன? ஏயின் பரிமாணம் என்று மாதிரி. ஏயின் பரிமாணம் என்னோட மாதிரி. சரி ஓகே கேள்வி பார்ப்போம். சொல்ற விஷயத்தை நல்லா கவனிக்கும். இப்படி ஒரு சமன்பாடு வெளியாகுதுண்டா, இப்படி ஒரு சமன்பாடு தரப்படுதுண்டா எங்களுக்கு தெரியணும்டா LHS RHS அதாவது இடது பக்கம் இருக்கிற இந்த உருப்பட பரிமாணமும் வலது பக்கம் இருக்கிற இந்த உருப்பட பரிமாணமும் சமன். நலி பரிமாண முறைப்படி நான் சமன் எழுதினது விளங்கிட்டாடா. நலி நான் பேசுறவங்களா கிளாஸ்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. சரி அபிலாஷன் நான் பேசுறவங்க. Yes, right. ஹப்சா நான் எழுதின விளங்கிக்காமா பரிமாண முறைப்படி சமன் எழுதிக்கிற விளங்கிக்கடா. ஹப்சா நான் பேசுவானுங்களா? ரைட். இப்ப பாருங்க. இப்ப எங்களுக்கு கேள்வி லாம்டாடு. அப்ப லாம்டாவை எழுவாய் மாற்றும். சரி லாம்டாவை எழுவாய் மாற்றினா லாம்டாஸ் பரிமாணம் சரியா
AT squared இன் கீழ் 2x என்று வரும். இதுல பரிமாணம் முடிச்சு. சரி எழுது. இப்ப பாருங்க, நான் லாம்டாட பரிமாணம் எழுத போறேன். லாம்டாட பரிமாணம் சமம், முதலாவது அடிப்படையாளர்கள் எழுதும். ஏ ஆர் மூடுக்கள் அவ சொல்லிட்டாங்க. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 டி ஸ்கொயர்டு செகண்ட் வர்க்கம் கீழே, செகண்ட் வர்க்கம் கீழே 2x. ரெண்டுக்கு பரிமாணம் நம்பர்ஸ் 1 பரிமாணம் இல்ல, எனவே உண்டு. x க்கு பரிமாணம் மீட்டர், x க்கு பரிமாணம் மீட்டர். சரி, அப்ப பாருங்கடா, லாம்டாட பரிமாணத்தை நான் கதைக்கிற டைம்ல உங்களுக்கு வரப்போகுது செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் ஸ்கொயர்டு. இதை கட் பண்ணலாம், வெட்டலாம். அதே போல மீட்டர் மீட்டர் வெட்டுப்பட்டு உங்களுக்கு 1 பரிமாணம் 1 என்று வரும் அடிப்படையில். அப்படின்னா அவங்க விடை தந்ததை எழுதிடுங்க. பரிமாணங்கள் இல்லைண்டா 1 ஒன்றாக இருந்தால் லாம்டாட பரிமாணத்தை நாங்க இப்படி எழுதலாம். m நாட் l நாட் t நாட். எங்களுக்கு தெரியுங்களா, ஒரு வலுவிட அடி யாராக இருந்தாலும் அடுத்து 0 வருது, அது 1 வருமே. நம்ம இதெல்லாம் பரிமாணம் இல்லைங்கிறது, ஒரு பரிமாணம் 1க்கு பதிலாக எழுதப்படுறது. இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. ரைட், இப்ப என்ன செய்யுங்கடா, பேப்பர் கிளாஸுக்கு தனியாக ஒரு காப்பியை ஃபாலோ பண்ண நல்லா. சரியா, டியூட்டோரியல் நம்பர் 1 என்று போட்டுட்டு, பேப்பர் கிளாஸ் டியூட்டோரியல் நம்பர் 1 என்று போட்டுட்டு தேவையான விஷயங்களை அவ்வளவு நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். அவசரம் இல்லை, ஒவ்வொரு கேள்விகளாக தெளிவா விளங்கி எடுக்க போறோம். நான் சல்பி அவங்களுக்கு விளையிடாம நான் ரெண்டாவது விட எடுத்தது அப்சம் விளையிடா ரெண்டாவது. சரியா, நாளை m நாட் l நாட் t நாட் எடுத்து விளையிடா. சல்பியா நான் பேசணும்ல, ரைட், நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ரெண்டாவது கேள்வி நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் ஆயிட்டான். போட்டோலாம் நோட் பண்ணியாச்சா? நாளைக்கு நோட் பண்ணியாடா? அப்சா நோட் பண்ணிட்டீங்களா?
சரி வாங்க ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. டியூப்ல இருக்கிற ரெண்டாவது நோட் பண்ணி முடிச்சா தேர்வு முறை வெயிட் பண்ண தேவையில்ல. டன் ஃபினிஷ் ஏதோ ஒன்று நீங்க போட்டீங்கன்னா அதை பிடிச்சிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, வாங்க டியூப்ல இருக்கிற ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. டியூப்ல இருக்கிற ரெண்டாவது என்ன சொல்றான்னு பாருங்கடா. ஒரு பொருளின் எறியப்பாதையில் ஆரம்பத்தில் 2 செக்கணி. சரியா? ஒரு பொருளின் எறியப்பாதையில் ஆரம்பத்தில் 2 செக்கணி. பொருளின் நிலை கிடையுடன் 30 பாகை அமைத்தது. மேலும் ஒரு செக்கனின் பின் அது கிடையாக பறக்கிறது எனின் அதன் ஆரம்ப வேகம் யாது? அபிலாஷன் சொல்லுவோம். இது என்ன விட எடுத்து ரெண்டாவதுக்கு என்ன விட வந்துச்சு? அபிலாஷன் செஞ்சிருந்தா கப்சார் ட்ரை பண்ணியிருந்தா ரெண்டாவது என்னமோ விட ட்ரை பண்ணினா யாராவது வரா? சரி பாருங்க, சொல்ற விஷயத்தை கவனிங்க. சும்மா வச்சிட்டு இருந்து வந்து வேலைடா, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். மிச்ச நாள் இந்த டியூட் போட்டது சரியா? கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கிற வேலையை பார்க்கணுமா? சரி இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது வேலை சொல்றாங்கன்னா ஒரு எறிய பாதையில ஒரு துணிக்கு எறியப்படுது. சரிப்பா, சரியா? இது நான் எடுத்தேன், இது டீசம் அண்ட் நான் எடுக்கும் இந்த இடத்துல. சரியா பாருங்க, இந்த யூங்கிற வேகத்துல டீட்டா கோணத்துல எறியப்படும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்குது. ஆனா சொல்றேன், யூங்கிற வேகத்துல டீட்டா கோணத்துல எறியப்படும். ஆனா சொல்ல பாருங்கடா, ஒரு பொருளின் எறியப்பாதையில் ஆரம்பத்தில் 1 செகண்ட், ஆரம்பத்துல இருந்து 2 செகண்ட் பொருளின் நிலை கிடையுடன் 30 பாயம், மேலும் 1 செகண்டின் பின் அது கிடையாக பறக்கிறது. கிடையாக பறக்குதுன்னா அதி உயரத்துக்கு வந்துட்டார். அங்கதான் கிடை வேகம் மட்டும் இருக்கும். இந்த நிலையில தான் இது கிடையாக பறக்கிறேன்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் 0 இருக்கிற நிலை, இதுல v7 ரைட் அப்படின்னா அந்த ரெண்டாவது செகண்ட்ல இவருக்கு இடையில தான் இங்கே ஒரு இடத்துல இவர் இருந்திருக்கணும். அதுதான் இந்த நிலை. சரியா? இந்த நிலையில இந்த துணிக்கை கிடையோட அமைக்கிற கோணம் 30 பாகை. கிடையோட அமைக்கிற கோணம் 30 பாகை. இது T7 not, இது T7 2 செகண்ட், இது T7 3 செகண்ட்ல. ரைட், அவன் சின்ன கேள்விய படமாக்கினது எல்லாருக்கும் விளங்கிட்டான். அவன் கதைச்சிருக்கிற இந்த கேள்வியை நான் பிக்சர்ஸ் படமாக்கினது எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? அப்சா, அவன் கதைச்ச கதையை நான் கேள்வியை படமாக்கினது விளங்கிட்டாமா? ரைட், ஓகேடா. நளின் படமாக்கினது விளங்கிட்டா? பேசு செகண்ட். அவன் கதைச்ச கதையை நான் படமாக்கி வச்சிருக்கேன், அது விளங்கிட்டான். அபிலாஷன் நான் பேசுறேன், கேட்டா தான்டா சொல்றேன், டக்கு சொல்றேன். சரி கவனி, இவ்வளவுதான். அதுல கதைச்சு போட்டு அவன் இது பண்றான், மெசேஜ் ஆன்சர் பண்றது இவ்வளவு நேரம் போட்டு அப்படியா? சரி, 1 செகண்ட் அது கிடையாக பறக்குது. அதன் ஆரம்ப வேகம் என்னன்னு கேள்வி. ஆரம்ப வேகம் யூ கேள்வி. நான் எடுத்த தரவின்படி உங்கள்ட்ட கேள்விக்காகடா இந்த யூவை கேட்டிருக்காங்க. இந்த யூ என்னன்னு கேள்வி. ரைட், கண்டுபிடிக்கும். சரியா? இங்க கவனி, சொல்ல விஷயத்த பாருங்க. எனக்கு தெரியும், ஒரு எரிய பாதையில கிடை வேகம் எப்போதும் மாறாது. இந்த இடத்துல நான் இத கதைக்க போறேன். இந்த வேகம் u cos theta கிடையோட பிரிச்சு. இங்க இருந்து நான் பிரிச்சேன்னா இத நிலைக்குத்தாக நான் பிரிச்சேன்டா u sin theta. இந்த இடத்துல நான் சொல்ல கவனிக்கும், அவருக்கு தரப்பட்ட இன்னைக்கு ஒரு இந்த நிலையில, அதாவது T7 2ல இந்த துணிக்கை கிடையோட அமைக்கிறது. நான் சும்மா ஒரு கதை என்று சொல்றேன்னா, இந்த வேகம் u1 என்ற வேகம் எடுங்க. u1 என்ற வேகம் எடுங்க. u1 என்று எடுத்தா இஞ்சரிக்கிற கிடை வேகம் u1
cos 30 u1 cos 30 இங்க பிரிச்சா u1 sin 30 u1 sin 30 u1 எடுத்த இந்த நிலையில வர்ற வேகத்தை விலை வேகத்தை u1 எடுத்தா u1 cos 30 இருக்கிற அவசரப்படவான இந்த இடத்துல u1 sin 30 இத நான் u எடுத்துட்டேன் இந்த புள்ளியில எனவே u cos θ u sin right இப்ப இந்த புள்ளியை நான் ஏண்டு கதைச்சுக்கிறேன் நல்லா பாத்து இந்த புள்ளியை நான் ஏண்டு கதைக்கேன் இந்த புள்ளியை b ண்டு கதைக்கேன் இந்த புள்ளியை c ண்டு கதைக்கேன் a b c ண்டு மூன்று புள்ளிகளை கதைக்கேன் right இப்ப பாருங்கடா b to c மேல் நோக்கிய திசை இல்ல v சமன் u சக at நான் யூஸ் பண்ணினால் மேல் நோக்கிய திசையில b to c க்கு v சமன் u சக at நான் யூஸ் பண்ணினால் இந்த இடத்துல நிலைக்குத்தாக இறுதி வேகம் 0 நிலைக்குத்தாக ஆரம்ப வேகம் u1 sin 30 மைனஸ் மேல் நோக்கி பயன்படுத்துறீங்க புவியீர்ப்பு பாரு கீழறிப்பாரு 10 தர 1 இவருக்கு இடையிலான நேர வித்தியாசம் 1 எனவே u1 sin 30 க்கு பதிலா half ன்னு எழுதலாம் இது சமன் 10 ன்னு வரும் எனவே u1 சமன் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ரைட் நலை அந்த u1 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ன்னு கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா நலை u1 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கண்டுபிடிச்சது விளங்கிட்டா அப்சா u1 நான் கண்டுபிடிச்சது விளங்கிட்டாமா u1ங்கற வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் எஸ் ரைட் ஓகே u1 கண்டுபிடிச்சது விளங்கிச்சு இப்போதைக்கு வரும் சரியா இப்ப சொல்லுங்க பாப்போம் u1 தெரிந்தால் இந்த u1 cos 30 ஐ நாங்க கண்டுபிடிக்கலாம் u1 cos 30 கண்டுபிடிக்கலாம் அதே நேரம் ஒரு எரிய பாதையில கிடை வேகம் மாறாதுண்டா இந்த u cos θ u1 cos 30 க்கு சமனாரை போடும் u cos θ u1 cos 30 க்கு சமனாரிக்கணும் எரிய பாதையில கிடைவேகம் மாறாதுங்கிறதால இந்த u cos θ இது u1 cos 30 க்கு சமனாரி கோணம் அப்ப u cos θ சமன் u1 க்கு பதிலா 20 தர cos 30 வர்க்கமூலம் 3 க்கு 2 எனவே u cos θ சமன் 10 வர்க்கமூலம் 3 இது எந்த முதலாவது சமன்பாடு இருக்கும் முதலாவது சமன்பாடு ஏன்னா ரெண்டு தெரியாதங்க வருது ரைட் அப்ப ரெண்டு சமன்பாடு தேவை இப்ப வருவோம் a to c க்கு மேல் நோக்கிய திசையில a to c க்கு மேல் நோக்கிய திசையில v சமன் u சக at நாங்க யூஸ் பண்ணினோம் v சமன் u சக at நான் யூஸ் பண்ணினோம் இந்த இடத்துல எனக்கு தெரியும்டா இறுதி வேகம் 0 ஆரம்ப வேகம் u sin θ minus 10 தர 3 வரும் a to c t சமன் not t சமன் 3 செகண்ட் எனவே u sin θ சமன் 30 இது என்ற இரண்டாவது சமன்பாடு இப்ப கேட்டீங்க u ரெண்டு தெரியாக்கணியம் ரெண்டு சமன்பாடு இப்ப பாருங்க இந்த இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சிங்கன்னா u sin θ வின் கீழ் u cos θ இது சமன் u sin θ 30
கீழே 10 வர்க்கமூலம் 3. உங்களுக்கு தெரியும் யூவும் யூவும் கேன்சல். sin தீட்டாவை ஓவர் cos தீட்டாவை எழுதலாம். tan தீட்டா சமன் 0 3 கீழ் வர்க்கமூலம் 3 3 கீழ் வர்க்கமூலம் 3. எனவே இத வர்க்கமூலம் 3 என்று சுருக்கலாம். தெளிவாடு சுருக்கல் எல்லாம் கவனமா இருக்கு. 0 0 விட்டு பாருங்க. மேலுக்கு 3 கீழே வர்க்கமூலம் 3. 3 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் எழுதலாம். 3 3 வர்க்கமூலம் 3 வெட்டப்பட்ட வர்க்கமூலம். உங்களுக்கு தெரியும்டா tan தீட்டா வர்க்கமூலம் 3 என்றால் தீட்டா சமன் 60 பாகை. தீட்டா சமன் 60 பாகை. tan 30 ஒன்றிற்கு வர்க்கமூலம் 3. tan 45 பாகை 1. tan 60 பாகை வர்க்கமூலம் 3. ஹப்சா தீட்டா சமன் 60 பாகை எடுத்தது விளங்கிட்டாமா? தீட்டா சமன் 60 பாகை எடுத்தது விளங்கிட்டா? ஹப்சா நான் தீட்டாவை 60 எடுத்தது விளங்கிட்டாடா? ரைட், ஓகே. சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்ப தீட்டாவை நாங்க 60 எடுத்தாச்சு. இப்ப எனக்கு தேவை u தான் தேவை. கொண்டு போய் பிரதியிடுங்க. எதுல கொண்டு போய் பிரதியிட்டாலும் சரி, எதுல கொண்டு போய் பிரதியிட்டாலும் சரி. இரண்டாவது சாப்பாடுல ஒரு சார், முதலாவது சாப்பாடு இங்க பாருங்க. முதலாவது சாப்பாடுல பிரதியிடும் பிரச்சனை இல்லை. நீங்க கவனிங்க. முதலாவது சாப்பாடுல பிரதியிட்டான். முதலாவது சாப்பாடுல பிரதியிட்டான். u தர cos 60 பாகை சமன் 10 வர்க்கமூலம் 3. u தர half என்று வரும். இது சமன் 10 வர்க்கமூலம் 3. u சமன் 20 வர்க்கமூலம் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. டியூட்ல 5வது விடை பொருத்தமானது. டியூட்ல 5வது விடை பொருத்தமானது. நாளே ரைட்டான அறிய கேள்வி. எஸ், நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்சா விட வந்தது இல்லைங்களா? சஃபியா நான் பேசுற விளங்குதாமா உங்களுக்கு? சஃபியா நான் இந்த கேள்வி செஞ்சு விளங்கிட்டடா? சஃபியா நான் இந்த கேள்வி செஞ்சு விளங்கிட்டா? அவங்க பேசுற விளங்குதா சஃபியா? எஸ், ஓகே ரைட். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம். நாளை நோட் பண்ணி முடிச்சிட்டியா? சரி, ஓகே. சஃபியா நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நான் நாளைக்கேண்டா இனி அடுத்த கேள்விக்கு நாங்க வரோம். நோட் பண்றது அவசரமா இருக்கேன். டக்கு 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 நான் கதைக்கு போறோம். சரி, மூன்றாவது கேள்விக்கு நாங்க வரும். டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வி. டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வி. டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வி பாருங்க. படத்தில் காட்டியவாறு 3 கிலோகிராம் திணிவுடைய பங்குண்டு. சரி, நான் அந்த பீரியட்
சரி கவனிங்க. படத்தில் காட்டியவாறு 3 கிலோகிராம் திணிவுடைய பந்தொன்று 3 கிலோகிராம் திணிவுடைய பந்தொன்று 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் சுவரில் பட்டு அதே வேகத்துடன் தெரிக்கின்றது. அதே வேகத்தோட தெரிக்கின்றது. இந்த இடத்துல 10 மீட்டர் செகண்ட் -1ல போய் பட்டு அதே வேகத்துல தெரிக்காது. அதே வேகத்துல தெரிக்காராம். சரி பார்ப்போம். பந்து சுவருடன் தொடுகையில் உள்ள நேரம் 0.2 செகண்ட் எனில் சுவரினால் பந்திற்கு வழங்கப்படும் சராசரி விசை யாது? சுவரினால் பந்திற்கு வழங்கப்படும் சராசரி விசை யாதுன்னு கேள்வி. ரைட், ஓகே. சொல்ற விஷயத்தை நல்லா கவனி. எங்களுக்கு தெரியும்டா சராசரி விசைங்கிற ஒரு கதை. சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. நியூட்டனின் இரண்டாம் விதி, அதாவது உந்தமாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர்வீத சமன். அழுத்திய விசைக்கு சமன் என்று கருதுலாம் உந்தமாற்று வீதம். சரி, நாம கதவு பாருங்க. விசைக்கான ஒரு வரைவிலக்கணம் தான் நாங்க நியூட்டனின் இரண்டாம் விதியில கதைக்கப்பட்டது. நான் எழுதுகிறேன். விசை சமன் உந்தமாற்று வீதம் டெல்டா எம்வி ஓவர் டி. இதுதான் உந்தமாற்று வீதம். டெல்டா எம்பிங்கிறது உந்தம், அதை நேரத்தால பிரிச்சீங்க. சோ டெல்டா எம்பிங்கிறது உந்த மாற்றம், அதை நேரத்தால பிரிப்பீங்களாக இருந்தால் அது எஃப். அப்ப நான் எஃப் சமன் உந்த மாற்றத்துக்கு பதிலாக இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம் mv மைனஸ் mu by t. கவனமா இருக்கணும். இந்த எஃப்ங்கிறது ஒரு காவி கணியம், ஒரு காவி உந்தமாற்றம், ஒரு காவி காவி கணியம் பருமனோடையும் திசையோடையும் சம்பந்தப்பட்டது. அப்ப காவிகள் தொடர்பான சமன்பாடுகள் கணித செய்கைகள் செய்ய நீங்க கட்டாயம் திசையோட அதை அப்ளை பண்ண. நான் என்ன செய்ய போறேன், இந்த கேள்வியை பொறுத்தவரையில இரண்டு திசைகள்ல நான் உந்த மாற்றத்தை பயன்படுத்த போறேன். இரண்டு திசைகள்ல உந்த மாற்ற வீதத்தை விசைக்கான சமன் ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். சரி, நான் இந்த பந்து சுவர்ல பட்டு வெளியே வாரத்தால சுவரினால் பந்திற்கு கொடுக்கப்படுற விசை கேள்வி பாருங்க. எனில் சுவரினால் பந்திற்கு வழங்கப்படும் சராசரி விசை என்னன்னு கேள்வி. இப்ப சுவரினால் பந்திற்கு கொடுக்கப்படுற விசையை நான் எப்படி காண போறேன்னா வெளியாகிறதால சுவருக்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் ஏனென்றா நல்லா பாருங்க. இந்த இடத்துல போய் பந்து இது பண்ண உடனே பந்து இப்படி படுவார். உங்களுக்கு சரி தெரியும், பந்து படுவார். பந்து படம் கோணம் படத்தில் 60 பாங்க. இந்த கோணம் 60 ரூபாய். எஸ், இது 60 ரூபாய். பட கோணம் சமன் தெரி கோணம்ங்கிற அடிப்படையில் தெரிஞ்சிருக்கீங்க. சரி, இங்க பாருங்க. பந்து போய் அடிக்கிற டைம்ல பந்தால சுவருக்கு ஒரு விசை வழங்கப்படும். அதுக்கு சமணம் எதிர்மான விசை சுவரினால் பந்துக்கு வழங்கும். எனவே செங்குத்து திசையில நாங்க பயன்படுத்தினால இங்க பாருங்க m into v இறுதி நாம பிரிச்செடுக்கிற டைம்ல இந்த வேகம் எப்படி கதைக்கப்பட போகுதுன்னா இங்க பாருங்கடா. போற டைம்ல சுவருக்கு செங்குத்தாக போற அந்த வேகத்தை 10 sin 60 சிவரோட போற இந்த வேகத்துல பிரித்த கூறு 10 cos 60 நாங்க எடுக்கலாம். அதே போல விளத்திவார இந்த வேகத்தை விளத்திவார சுவர்ல இருந்து பட்டு தெரிச்சுவார இந்த வேகக்காவிய நான் பிரிப்பனாக இருந்தால் 10 sin 60 சுவரின் வழியே நான் கொடுப்பனாக இருந்தால் 10 cos 60. இப்ப பாருங்கடா,
இந்த இடத்துல நாங்க கதைச்சோம்டா mp மைனஸ் mu கதைச்சோம்டா mv நான் கதைச்சால் mv நான் கதைச்சால் mv நான் கதைச்சேன் திணிவு தர வேக நிலைக்குத்தான பெருக்கற்கூறு வெளிநோக்கி வாரு எம்முக்கு பதிலா மூன்று சரியா மூன்று நல்லா பாரு மூன்று தர தெளிவா காலத்துக்கான எவ்வளவு கதை மூன்று தர 10 sin 60 மைனஸ் இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் நான் போடுறேன் நல்லா கவனிங்க இது கேள்வியில வார மைனஸ் வந்தாச்சு நான் இந்த இடத்துல போட்ட மைனஸுக்கு என்ன காரணம் இந்த மைனஸுக்கு நான் என்ன காரணம் ரைட் பாருங்க மைனஸ்க்கு என்ன காரணம் நான் சமன்பாடு சுவருக்கு செங்குத்தாக வெளிநோக்கி எஃப் சமன் எம்ஏ போட்டிருக்கேன் அல்லது எஃப் சமன் டெல்டா எம்ஏ ஓட்டி போட்டிருக்கேன் பட் ஆரம்ப வேகம் சிவரை நோக்கி சிவருக்கு செங்குத்தான பெருக்கற்கூறு சிவரை நோக்கி நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறதால இதுக்கு மைனஸ் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறதால இதுக்கு மைனஸ் எனவே 3 தர 10 sin 60 அப்பா நான் இதுக்கு a மைனஸ் போட்ட விளங்கிட்டாமா 3 தர 10 sin 60 போட்டது a விளங்கிட்டா மைனஸ் கீழே 0.2 வரும் எஸ் 0.2 செகண்ட் டே நான் கீழே மைனஸ் போட்டது விளங்கினாடா ஏன் இதுக்கு மைனஸ் போட்டாங்கிறது விளங்கிட்டா சஃபியா நான் மைனஸ் போட்டது விளங்கிட்டாமா ரைட் இப்ப கவனிங்க மைனஸ் தர மைனஸ் பிளஸ் 3 தர 10 தர sin 60 3 தர 10 தர sin 60 அப்ப எழுதலாம் 2 தர 30 sin 60 கீழே சைவத்தசம் 2 சரியா இப்ப பாருங்க இந்த இடத்துல நாங்க எழுதி விட்டால் இவரை கேன்சல் பண்ணலாம் இப்ப இதை 2ஆல பிரிச்சீங்கன்னா இது சைவத்தசம் 1 தானே இவர் 2ஆல பிரிச்சா இது 1 இது சைவத்தசம் 1 அதே போல sin 60 வர்க்கமூலம் 3 இன்டு 2 அப்ப 30 தர வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 தர சைவத்தசம் 1 மேலும் கீழுக்கு நாங்க 2ஆல பிரிக்கலாம் இது ஒரு முறை இதுல 15 மேலங்களுக்கு 10ஆல பிரிக்கணும் 150 வர்க்கமூலம் 3 நியூட்டன் வரும் 150 வர்க்கமூலம் 3 நியூட்டன் எஸ் 4வது அவசரப்படலாம் சரியா இப்ப நிலைக்குத்தான் பாத்தீங்க இது பாருங்க கிடையாது சுவரின் வழியையும் வேகக்கூறுகள் 2 வருது சரி பாப்போம் என்ன நடக்குது சரியா சுவரின் வழியே மேல் நோக்கி நான் இந்த சமன்பாடு எஃப் சமன் டெல்டா எம்பி பை டி நான் யூஸ் பண்ணினால் இங்க பாருங்க இறுதி உந்தம் மேல் நோக்கித்தான் போகுது எனவே 3 தர 10 cos 60 மைனஸ் ஆரம்பமும் மேல் நோக்கித்தான் போகுது எனவே 3 தர 10 cos 60 by t சைவத்தசம் 2 பெருசா மினக்கட தேவையில்ல 3 தர 10 sin 60 3 தர 10 sin 60 இதுல ஆன்சராக 0 வரும் எனவே விடை 0 அப்ப இதுதான் எங்களுடைய சராசரி விசை அப்ப அப்படி ஒரு கதை இருக்குதுன்னு விளங்கிங்க சிவருக்கு செங்குதா சிவராக கொடுக்கப்படுற விலை விசை இப்ப உதாரணம் இங்கே கிடையாக ஒரு விசை கொடுக்கப்பட்டிருந்தா அதுக்கு இதுக்கு நீங்க சராசரி பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரைட் சாரி விளைவுல பெண் எடுத்தீங்க பட் இங்க நிலைக்குத்தான விசை மட்டும் தான் கொடுக்கப்படுது அது வந்துட்டு 10 150 வர்க்கமூலம் 3 4வது விடை பொருத்தமா 4வது விடை எப்படி வந்து நிலையிடா ரைட் நோட் பண்ணி எடுங்க பச்சை வந்துட்டு விளையிட்டாமா படமெல்லாம் ஒழுங்கா காட்டி பிரிப்புகள் ஒழுங்கா காட்டி நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு
நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசரம் இல்லை, ஒவ்வொன்னு தெளிவா பிடிச்சிட்டோம்னா சரி. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க வரும். 4வது கேள்விக்கு. சரி, குரூப் பாருங்க. டியூப்ல இருக்கிற 4வது கேள்வி பார். டியூப்ல இருக்கிற 4வது கேள்வி பார். இதை நான் அடிச்சிருக்கேன். சில விஷயத்துல நல்லா பிடிச்சி. டியூப்ல இருக்கிற 4வது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற 4வது கேள்வியை பாருங்க. பாருங்கடா, பஸ் தரிப்பிடம் ஒன்றிலிருந்து ஓய்விலிருந்து புறப்பட்ட பஸ் ஒன்று ஏ ஆர்மூடுகளுடன் இயங்குகிறது. பஸ் தரிப்பிடத்திலிருந்து எல் தூரம் பின்னால் நின்ற பயணி ஒருவர் பஸ்ஸை பிடிப்பதற்காக 2A ஆர்மூடுகளுடன் ஓடுகின்றான். அவன் பஸ்ஸை ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் பிடிப்பான்? சரி, ஓகே. பாருங்க, சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. இது ஒரு பாதை எடுத்துக்கோமே, எடுத்து சரி அஞ்சு கவனிங்க. இந்த இடத்துல இதான் அந்த பஸ் இருக்குது. இதான் அந்த பஸ். சரி, நல்லா கவனிங்க. இந்த பஸ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பஸ் தரிப்பிடம் T7 அதுக்கு பின்னால அவர் நிக்காரு. அந்த பஸ் இது பண்றது நிக்காரு. இதுவும் T7 நான் கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்துட்டேன். வெளியே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். T7 இப்படி ஒரு கதை. அதாவது இந்த மனிதனுக்கும் பஸ்ஸுக்கும் இடையில எல் தூரம் கேப்ல இருக்கான். T7 இந்த பஸ் என்ன செய்யுதுன்னா, நின்றுட்டு இருந்தது ஆரம்ப வேகம் U0 இருக்குது இருந்து ஆர்மூடுகள் ஏயோட வெளியாகுது. ஆரம்ப வேகம் OU இருந்து U7 இருந்து ஆரம்பம் வெளியாகுது. கண்ட உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பஸ்ஸை பிடிக்கிற நோக்கத்திற்காக 2A ஆர்மூடுகளோட இவர் ஆரம்பமும் 0 தான் OU இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். நான் சொல்ல நல்லா கவனிங்க. இந்த பஸ் வந்துகிட்டு இந்த இடத்துல T7 இவரு பிடிக்காருன்னு நாங்க வச்சோம்டா. T7 இவரு பிடிக்காருன்னு நாங்க வச்சோம்டா. T7 இவரை பிடிக்காரு, இந்த இடத்தை பிடிக்காருன்னு நாங்க வச்சோம்டா. சரியா? நான் சும்மா சொல்ல நல்லா கவனிங்க. இதுல இருந்து X தூரத்துல இவரை பிடிக்காருன்னு வைக்கும். கேட்ட கேள்வி அவண்ட ஆரம்ப தானத்துல இருந்து இந்த பஸ் பிடிப்படுற தூரம் தெளிவா விளைவிக்கணும். சரியா? ரைட். அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா L+X என்னன்னு கேள்வி. L+X. ரைட், நல்லா கவனிங்க. பஸ் ஆரம்பிச்சதுல இருந்து X தூரத்துல போய் அவரு பிடிக்காரு. இங்க இருந்து அவர் ஓடுறாரு, இப்படி பிடிக்காருன்னு வைக்கும். நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த புள்ளியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை A, இந்த புள்ளியை நம்ம பீண்டு கதப்போம். இந்த பிடிக்கிற புள்ளியை நான் சீண்டு கதைக்கிறேன். நல்லா பாருங்கடா. முதலாவது இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு பஸ்ஸுக்கு B2Cக்கு இயக்க திசையில S=UT plus half AT² நான் பயன்படுத்தினால் ஆரம்ப வேகம் 0ங்கிறதால இது அப்படியே 0 ஆகிரும். எனவே S க்கு பதிலா X
ஒன்றின்கு 2 தர a t வர்க்கம் வரும். இது எங்கட முதலாவது சமன்பாடு. குடிவர்ற இடத்துல இவர் அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி x என்ற இடம். அதே மாதிரி மனிதனுக்கு நான் பயன்படுத்தினால் a to c க்கு பயன்படுத்தினால் கிடையாக s சமன் ut plus half a t square நான் யூஸ் பண்ணினால் s க்கு பதிலா l plus x என்று வரும். இந்த இடத்துல இது 0 சமன் 1க்கு 2 தர 2a r முடுகல் into t வர்க்கம் வரும். சரி, இப்ப இதெல்லாம் நான் ரெண்டையும் கேன்சல் பண்ணினா l plus x சமன் at வர்க்கம் எழுதலாம். இது எங்கட இரண்டாவது சமன்பாடு. இப்ப பாருங்க x தான் நம்ம கண்டுபிடிச்சா முடியுது. இப்ப பாருங்க இந்த முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால நாம பிரிச்சோம்டா. இந்த முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால நாங்க பிரிச்சோம்டா x இன் கீழ் l plus x இது சமன் half at வர்க்கத்தின் கீழ் at வர்க்கம் வருவார். எனவே at வர்க்கம் கேன்சல். x இன் கீழ் l plus x சமன் half வரும். குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டால் 2x சமன் l plus x என்று வரும். x கூட்டுப்படைஞ்சால் கழிப்பட்டா x சமன் l என்று வரும். எனவே x பருமன் அங்க l க்கு சமன்கிறதால மனிதன் பஸ் வண்டியை பிடிக்கிற மொத்த தூரம் அவருக்கு ஆரம்ப கேள்வியில கொஞ்சம் சின்ன ஒரு மயக்கம் மாதிரி தெளிவாக அந்த கேள்வி கதைக்கப்படுறீங்கன்னா அவர மனிதன் ஆரம்ப புள்ளியில இருந்து அந்த பஸ் பிடிக்கிற தூரம். சரியா? ரைட், அவ்வளவுதான் கதை. அப்ப பாருங்க அந்த l plus x தான் வரணும். l plus l என்று வரும் 2l தூரத்துல பிடிப்பார் அவர ஆரம்பத்தானத்துல. சரியா? விடை வந்துட்டு 4வது விடை பொருத்தமான. அப்பா 4வது விடை எடுத்து வழங்கிட்டாமா? நளின் விளையோட 4வது விடை எப்படி வந்தாண்டி? அடே ரைட், ஓகே, நோட் பண்ணிடுங்க.
நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. சரி, கவனிங்க, அடுத்த கேள்வி கவனிங்க. நிறைய நோட் பண்ணியாச்சா? 4வது கேள்வி நோட் பண்ணியா? அப்சர் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க 5வது கேள்வி. 5வது கேள்வி. சரி, பாருங்க, கியூப்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. கியூப்ல இருக்கிற 5வது கேள்வி. கியூப்ல இருக்கிற 5வது கேள்வி. இரு புகையிரதங்கள் ஒரே பாதையில் 30 மீட்டர் செகண்ட் -1, 10 மீட்டர் செகண்ட் -1 வேகங்களுடன் ஒரே திசையில் இயங்குகின்றன. இவற்றிற்கிடையிலான மோதலை தவிர்ப்பதற்காக இந்த வசனத்துல இருந்து பிடிச்சிக்கணும். மோதலை தவிர்ப்பதற்கென்றால் பின்னால போறவருதான் 30 மீட்டர் செகண்ட் போறாரு. அதுவரை முன்னால போறவர் 30ல போய் பின்னால போற பார்த்தீங்கன்னா அது கடைசி வரை மோதல் நடக்காது. அவர் ஓடிட்டே இருக்கலாம், பிரச்சனை. பின்னால போறவர் வேகமா போறதாலதான். என்ன அர்த்தம்? சார்பு வேகம் இப்ப 20 மீட்டர் செகண்ட் -1. ஒவ்வொரு செகண்டுக்கும் 20 மீட்டர் இவரை நெருங்குவார். ஏங்கிற ட்ரெயின் இப்படி கலக்கும். இது பி. இவர் சார்பாக இவர் வேகம் பி சார்பாக ஏன் வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1 தன்னை நோக்கி வார். அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கு 20 மீட்டர் நெருங்கும். மோதல் ஒன்று நடக்கும். சரி, அதுல பாருங்க, பிடிச்ச உடனே எடுக்கும். மோதலை தவிர்ப்பதற்காக இரண்டும் ஒரே நேரத்தில் 2 மீட்டர் செகண்ட் -2 எனும் அமர்முடுகளுக்கு உட்படும். இவரும் 2 மீட்டர் செகண்ட் -2 அமர்முடுகள், இவரும் 2 மீட்டர் செகண்ட் -2 அமர்முடுகளுக்கு உட்படுறாங்க. அப்படி உட்பட்டால் எனும் அமர்முடுகள் ஏற்படத்தக்கதாக தடைகள் பிரயோகித்து ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகின்றதாய் அவற்றிற்கிடையிலான தூரம் என்னென்ன கேள்வி. இந்த எக்ஸ் கேள்வி நான் ரெண்டுமே ஓய்வடைகிற இந்த இடத்துல, சரியா, கேள்வி ஆரம்பிக்கிறது T7 பாயிண்ட், T7 கீழே இந்த இடத்தை அடையுது. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மோதல் இல்லாம வந்து சேர்றாங்க. அந்தளவாக கிட்ட நெருங்குறாங்க 2 பேரும்.
ஏபி பாயிண்ட் சரியா ட்ரெயினுக்கு சும்மா பேரை கொடுங்க இது கியூ இது பி என்று எடுப்போம் இதை நான் சி எடுக்கும் புள்ளி எடுக்கும் சி சும்மா கதைக்கணும் சார்பகம் கதைக்கிறதா சும்மா கதைச்சது என்ன சார்பகத்தை பாத்தீங்கன்னா வி கியூ பி பி சார்பா கியூட வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கியூபில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கியூ 20 மீட்டர் செகண்ட் நோக்கி வர சார்பகம் தனி தேரிப்பா படிச்சிருக்கோம் ரைட் ஓகே சில விஷயத்தை கவனி இவரு பீங்கிற புள்ளியில இருந்து வை தூரத்துல இவங்க ஓய்வடைகிறாங்க வை ஓய்வடைகிறாங்க சரி பாருங்க சரி ரைட் கவனிங்கடா A to C இந்த Qங்கிற ட்ரெயினுக்கு நான் A to C க்கு இயக்க திசையில V வர்க்கம் சமன் இயக்க திசையில V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS நான் யூஸ் பண்ணினேன் நேரம் தெரியாதுங்கிறத நான் இந்த சாமோட கொண்டு வரேன் இறுதி வேகம் அங்க ஓய்வடையுது 0 ஆரம்ப வேகம் இவருக்கு 30 என்று தெரியும்டா 30 வர்க்கம் மைனஸ் அமர்முடுகிறதால 2 தர x plus y என்று வரும் x plus y அப்ப 4 x plus y சமன் 900 வரும் 900 வரும் சரியா 30 9 2 செகண்ட் எனவே x plus y சமன் 900 இன் கீழ் 4 900 இன் கீழ் 4 பிரிச்சிங்கண்டா 450 225 வரும் 225 மீட்டர் x plus y சரியா 900 ரெண்டா பிரிச்சீங்கன்னா 450 அது ரெண்டா பிரிச்சு 225 மீட்டர் ரைட் x plus y இது முதலாவது சமன்பாடு இப்ப பீங்கிற ட்ரெயினுக்கு நான் கதை கொடுக்க போறேன் B2C இயக்க திசையில நான் யூஸ் பண்றேன் V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS யூஸ் பண்ணினா அங்கேயும் இறுதி வேகம் 0 தான் ஆரம்ப வேகம் 10 இன் வர்க்கம் மைனஸ் 2 தர y இன்டு எனவே 4y சமன் 100 y சமன் 25 மீட்டர் கேள்வி xங்கிறதால x plus y 225 என்றால் x சமன் 225 சய 25 வரும் x சமன் 200 மீட்டர் 200 மீட்டர் மூன்றாவது விடை பொருத்தமானது மூன்றாவது விடை பொருத்தமானது அப்சா அந்த மூன்றாவது விட வந்து விளங்கிட்டாங்க அப்சா நான் பேசுறேன் 200 மீட்டர் எடுத்து விளங்கிட்டான் அலி ரைட் நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க
சரி, கவனிங்க பிள்ளை, சில விஷயத்த நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும்டா, பிசிக்ஸ்ங்கிற ஒரு பகுதி ஆரம்பத்துல நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான் மிக இலகுவான ஒரு சப்ஜெக்ட். ஏன் இது இலகுவான சப்ஜெக்ட்னா, இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக படிக்க போறதுதான் பிசிக்ஸ். விஷயங்களை தெளிவா விளங்கிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தியரியை நாங்க நல்லா விளங்கணுமாக இருந்தால் நீங்க கேள்விதான் செய்யும். கேள்விதான். ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த தியரியை ஒழுங்கா விளங்கப்படுத்தும். நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் அவர்கிட்ட கலப்பாங்க ஒவ்வொரு கேள்வியும். சிறந்த கேள்விகள் சிறந்த ஆசான், சிறந்த கேள்விகள் சிறந்த ஆசான். சரி பாருங்க, என்னோட 26 பெட்ச்ல இந்த பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் கவனிங்க. சொல்ல விஷயத்தை கவனிங்க. 26 பெட்ச்ல எங்க பேப்பர் கிளாஸஸ் வந்துகிட்டு இப்போதைக்கு நாங்க விரும்பிய விரும்பாமலோ எப்படி ஃபாலோ பண்ணலாம்னா, டேர்மை அடிப்படையாக கொண்டுதான் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டேர்ம் சிலபஸ் தானே இப்ப போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸ் முடிஞ்சு செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸ் இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறதால எடுத்த உடனே நாங்க ஃபுல் பேப்பர்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு பொய்யான இதுகளுக்குள்ள போகல. நீங்க படிச்சு முடிச்சிருக்கிற விஷயங்களை தான் பேப்பர் கிளாஸ்ல அப்ளை பண்றோம். அப்ப நான் இப்போதைக்கு நல்லா கவனிங்க, உங்களோட செகண்ட் டேர்ம் வரும் வரைக்கும், அதாவது நான் அந்த ஸ்கூல் சிலபஸ்ல அவன் டேர்ம் அடிப்படையில அவன் வீக்ஸ் இந்தந்த வீக்ஸுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருக்கின்ற அடிப்படையில தான் எம்மோட பேப்பர்ஸ் டியூட்டோரியல் வந்துட்டு பில்ட் ஆகும். இப்போதைய நிலைமைப்படி உங்களோட வேலைகள் சக்தி சுழற்சி இயக்கம் வரும் வரைக்குமான பகுதிகளை உள்ளடக்கின டியூட்டோரியல்களை நாங்க செட் பண்ணலாம். சரியா? ஒவ்வொரு வீக்கும் இனி இன்ஷா அல்லாஹ் இந்த வீக்ல இருந்து இப்ப மே ஃபர்ஸ்டுக்குள்ள நாங்க நிக்கிறோம். சரியா? மே மந்த்ல இருந்தே நாங்க என்ன செய்ய போறோம், இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண போறோம் எங்களோட கிளாஸஸ். அப்ப இதுல இருந்தே நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட பேப்பர் கிளாஸஸ் நான் சின்ன மாதிரி இப்படித்தான் ஃபாலோ பண்ண போறோம். அதே போல தியரி வந்துகிட்டு சுழற்சி இயக்கம் அது முடிய போறாரு. இன்னும் ஒரு 2-3 கிளாஸோட அந்த தியரி பார்ட் முழுமையா முடிச்ச உடனே நாங்க வேவ்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். 3rd யூனிட் ஹைட்டோ அது ஒன்றும் ஃபாலோ பண்ணல, அது போயிட்டு இருக்கோம். சரியா? அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருங்க. இனி அடுத்தடுத்த கிளாஸஸுக்கான டீடைல்ஸ் உங்களோட குரூப்ல அப்டேட் ஆகும். டியூட்டோரியல், இந்த டியூட்டோரியல் முடியறதுக்கு இடையில அடுத்த டியூட்டோரியல் பேப்பர் கிளாஸ் 2 பேப்பர் கிளாஸுக்குரிய டியூட்டோரியல் நம்பர் 2 பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாடலுக்குரிய பகுதிகளா இருக்கும், ஸ்ட்ரக்சருக்குரிய கேள்விகளா இருக்கும். சரியா? இப்படி நாங்க ஒவ்வொரு பாட்டோட உழைச்சிட்டு போகிறோம். நாங்க தான் அதை பண்ணி பண்ண போறோம். அடுத்து இன்னொரு விஷயம், கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்ல, அதாவது நான் பிசிக்ஸுக்குள்ள படிச்சிருக்கிற பகுதியில இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு எனக்கு இருந்தா நல்லன்னு ஃபீல் பண்ண ஏதாவது சாப்டர் இருந்தா எனக்கு நீங்க அதை குரூப்லயோ அல்லது பிரைவேட்டாவோ எனக்கு சென்ட் பண்ணி விட்டால் அந்த சாப்டரை கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னு அது சார்ந்த கேள்விகளை உங்களுக்காக அந்த டியூட்டோரியல்ல செட் பண்ணலாம். சரியா? அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக அமையும். அப்ப நாங்க அப்படித்தான் கொண்டு போகிறோம். சரியா? கடைசி வரைக்கும் அந்த பயணம் நடக்கும். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்ப இருந்து நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஃபைனல் பேப்பருக்கு ரெடி ஆகி நாங்க பண்ணி போகணும். சரி, அடுத்த கிளாஸ்ல சரியா மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால நான் இன்னைக்கு முடிக்கணும். இதோட நீங்க என்ன செய்யுங்கன்னா இருக்கிற டியூட்டோரியல் அடுத்து இன்னொரு விஷயம் தான், அப்டேட் பண்ற டியூட்டோரியலை கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரியோ பிள்ளையோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் இங்க வந்து உங்களுக்கு அடிச்சு கூப்பிட்டு நீங்க அதை செய்யுங்க இது செய்யுங்க அதெல்லாம் நான் இது பண்ண போறதில்ல. கிளாஸ் வந்து நீ இருக்கிறதுக்கு முன்னால நீ என்ன செய்யலாம், அந்த கேள்விகளை சும்மா ட்ரை பண்ணிட்டு வா. அப்பதான் உனக்கு விளங்கும் உனக்கு என்ன தெரியாதுங்கிறது. கடைசி வரைக்கும் அது தெரியாதுடா. அதான் நீங்க A லெவல்ல இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு வர பிரச்சனை அதை இனங்கண்டுட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு என்ன தெரியாதுங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியறது. கேள்விகள் செஞ்சாதான் அதை நீங்க பிடிச்சு கொள்வீங்க. கேள்வி செஞ்சாதான் நீங்க பிடிச்சு கொள்வீங்க. ரைட், ஓகே, இன்ஷால்லா நாங்க என்ன செய்வோம், நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். அது வரைக்கும் என்ன செய்யுங்க, நல்லா படிங்க, கேள்விகளை செய்யுங்க. அடுத்த டியூட்டோரியலும் உங்களுக்கு குரூப்ல நான் குரூப்ல அப்டேட் பண்ணிவிடுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட், ஓகே, சந்திப்போம் இன்ஷால்லா.